தெருமுனை பிரச்சார கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்திலே பாரதிய ஜனதா கட்சி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட கட்சிகளை சேர்ந்த நிர்வாகிகள் மிக சிறப்பாக கலந்து கொண்டு வழிநடத்தி வருகிறார்கள். அன்பானவர்களே, ஸ்டாலின் அரசு மிகப்பெரிய ஒரு மோசடியை மக்களை ஏமாற்றுவதற்காக இப்போது செய்திருக்கிறது. 5000 ரூபாய் எதற்காக கொடுத்திருக்கிறார்கள்? ஏற்கனவே இருக்கிற திட்டத்தை தேர்தல் அறிவித்தால் நிறுத்த முடியாது. புதிய திட்டம் தான் தேர்தல் அறிவித்தால் சொல்ல முடியாது. அப்புறம் மகளிர் உரிமை தொகை மாதந்தோறும் 1000 கொடுத்து வருகிறார்கள். இது 2021 மே மாதத்திலிருந்து கொடுக்க வேண்டும். ஆனால் 2023 செப்டம்பர் மாதத்திலிருந்து கொடுக்கிறார்கள். ஒவ்வொரு மகளிருக்கும் 27,000 ரூபாய் பாக்கி வைத்திருக்கிறது திமுக அரசு. எல்லோருக்கும் மகளிர் உரிமை தொகை என்று சொல்லிவிட்டு 1 கோடி பேருக்கு மகளிர் உரிமை தொகை கொடுக்கவில்லை. 57 மாதங்களாக கொடுக்கவில்லை. அந்த கொடுக்காத 1 கோடி பேருக்கும் 57,000 ரூபாயை பாக்கி வைத்திருக்கிறது திமுக. தமிழ்நாட்டில் வானிலையில் மிகப்பெரிய மாற்றம். இந்த வருஷம் தாங்க கோடை. 4 வருஷமா கோடையே இல்லை. இந்த வருஷம் கோடை நிவாரண நிதியா. 4 வருஷமா கோடை இருந்துச்சா இல்லையா? ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்காக அரசு பணத்தையே கொடுத்து வாக்கு கேட்கின்ற ஒரு மோசமான நிலையில் திமுக இருக்கிறது. 2000 ரூபாய் இந்த வருஷம் கொடுத்தவங்க 4 வருஷம் கோடை நிவாரண நிதி 8000 ரூபாய் கொடுக்கணுமா இல்லையா? இந்த பாக்கி தொகையை 8000 மக்களுக்கு கொடுக்க வேண்டும். போன வருஷம் பொங்கல் போனஸ் கொடுக்கல. போன வருஷம் கொடுத்தாங்களா? போன வருஷம் பொங்கல் போனஸ் கொடுத்தாங்களா? 1 ரூபாய் கூட கொடுக்கல. இந்த வருஷம் கொடுத்திருக்காங்க. அப்ப மக்களை இந்த திமுக அரசு ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எடப்பாடியார் தான் மாறாரு, எல்லாருக்கும் நல்லது செய்ய போறாரு. நாம் அத்தனை பேரும் பேராவூரணி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிருந்த தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் பாரதிய ஜனதா கட்சி போட்டியிட்டால் தாமரை சின்னத்திலும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிட்டால் இரட்டை சின்னத்திலும் வாக்களிக்க வேண்டும். திமுக ஆட்சியில் இளைஞர்கள் எல்லாம் குடிகாரர்கள் ஆகிவிட்டார்கள். மிகப்பெரிய போதை மாநிலமாக நம்முடைய மாநிலம் ஆகிவிட்டது. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய கோயில்ல போய் விளக்கேற்ற முடியலங்க. திருப்பரங்குன்றம் முருகனுடைய முதல் படை வீடு, அதுல உயர்நீதிமன்றமே உத்தரவு போட்டுச்சு. உயர்நீதிமன்ற நீதியரசர் ஜி.ஆர். சுவாமிநாதன் அதுல விளக்கேற்றலாம் சொல்லி, அதுல விளக்கேற்ற விடாம உள்பாட்டில் போட்டது திமுக அரசு. இன்னும் விளக்கேற்ற முடியல. நம்முடைய குலதெய்வ வழிபாட்டையில இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. ஒரு விளக்கேற்றத்துக்கு இத்தனை பிரச்சனையா? நம்மளாம் சிந்திச்சு பார்க்கணும். நம்முடைய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லை, மகளிருக்கு பாதுகாப்பு இல்லை. மிக மோசமான ஆட்சியாக இருக்கிறது. தாலிக்கு தங்கம் நம்முடைய எடப்பாடியார் அவர்கள் கொண்டு வந்த திட்டம், அதை நாம் முன்னெடுக்க வேண்டும். அதற்கு எடப்பாடியார் முதலமைச்சராக வேண்டும். ஸ்டாலின் ஆட்சியில் எந்த வளர்ச்சி திட்டங்களும் இல்லை. இளைஞர்களை, பொதுமக்களை குடிகாரர்கள் ஆக்கியதுதான் ஸ்டாலின் ஆட்சியின் சாதனை. எனவே வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நாம் நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியை வெற்றியடை செய்ய வேண்டும். மீண்டும் முதலமைச்சராக எடப்பாடியார் வர வேண்டும். நிச்சயமாக எடப்பாடியார் வருகிறார். வருகின்ற மே மாதம், இன்னும் 2 மாதம் கழித்து எடப்பாடியார் தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர். வந்தவுடன் முதல் கையெழுத்தாக அனைத்து குடும்ப அட்டைகளுக்கும் 10,000 ரூபாய் கருணைக்கு வழங்க போகிறார். அறிவித்து விட்டார். பெண்களுக்கு ஸ்கூட்டிக்கு 25,000 மானியம். மகளிர் உரிமை தொகை இப்ப 1000 இருக்கிறது. மாதம் 2000. படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் வரை மாதம் 2000. இப்படி அருமையான அற்புதமான திட்டங்கள் எல்லாம் நம்முடைய எடப்பாடியார் அறிவித்திருக்கிறார்கள். அதன் பலன்களை நாம் பெற வேண்டும். வணக்கம்.